டைட்டில் போடும்போது சொன்னாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பவர்டு பை ஏஐ. நான் சொன்ன மை கிளாஸ் இஸ் நாட் சோல்லி பவர்ட் பை ஏஐ, வில் பி ஹைபிரிட் இன்டெலிஜென்ஸ். ஹைபிரிட் இன்டெலிஜென்ஸ்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்றது. ஸோ லெட் அஸ் நாட் உள்ள பசங்கிட்ட வந்து நான் சொல்லுவேன், இந்த மாதிரி நம்ம கிளைண்ட் ஆக்ஸ்போர்ட் அகாடமிக்கு வந்து ஒரு வீடியோக்கு கேப்ஷன் எடுத்து கொடு, ஆர்கானிக்கா வேணும். அது இங்க அவன் கொண்டு வந்து காமிக்க வேண்டாம், வாசல் கிட்ட வரும்போதே தெரியாது சாட் ஜிபிடி. சரியா? எனக்கே தெரியும் போது கூகுளோட இதுக்கு தெரியாதா? இன்னொன்னு அந்த தெரி படத்துல ஒரு சீன் இருக்கும். அந்த மாதிரி அந்த வில்லனோட பையனை கொண்டுட்டு அந்த போடும்போது சொல்லுவான், அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணோட இது வந்து 10 மணி நேரத்துல கண்டுபிடிக்க தெரிஞ்ச உனக்கு அதே 10 மணி நேரம் டைம் தரேன், என் பையனை கொண்டது யாருன்னு கண்டுபிடிக்கும். அது விஜயோட டைலாக் சொல்லுவான். யார வேணா இருக்கலாம், மீடியாவா இருக்கலாம், அதான் இருக்கலாம் சொல்லி. அதை வந்து நான் இங்க ஒரு கான்செப்டா சொன்னேன், இது ரெடி பண்ணுங்கடா அப்படின்ட்டு. வில்லன் சொல்ற மாதிரி 10 வருஷமா நான் கூகுள்ல டாப் பேஜ்ல இருந்தேன், அதை வந்து நேத்து ஒருத்தன் பீட் பண்ணியிருக்கான், உனக்கு நான் 10 மணி நேரம் டைம் தரேன் கண்டுபிடிக்கிறாரு. அப்போ இவன் சொல்றான், விஜய் இந்த மாதிரி யாராவனா இருக்கலாம், அவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், அப்படி சொல்லிட்டு ஒரு ஏஜென்சியா இருக்கலாம், அந்த ஏஜென்சி எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூயிங்கம் போட்டு போறது. இதுதான் கான்செப்டா சொல்றேன். இதை ஸ்கிரிப்டா ரெடி பண்ணிட்டு வாங்கடான்னு சாட் ஜிபில கேட்டு வந்தாங்க. நான் சொல்லுது, நான் விஜய் நீ எல்லாம் பண்ணவே வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். ஸோ இன்னொன்னு என்னோட இப்போ யூ கேன் ஆஸ்க், இவங்களுதுமே ஆர்கானிக்கா இருக்கிறதுனாலதான் இட் இஸ் கோயிங் அண்ட் ரீச்சிங் பிளென்டி. எல்லாமே வந்து ஒரு சாட் ஜிபிடி இல்ல ஆர்டிபிஷியலா இருந்தா நல்லா இருக்காதுல்ல. இப்ப இதே ஸ்கெட்ச் வந்து இவங்க எங்க இருந்தாலும் பிரிண்ட் எடுத்து கொடுத்தா நல்லா இருக்கு. நானும் ட்ரை, நீங்க யூஸ் பண்ண வேணாம் நான் சொல்லல, பட் உங்களோட மூளையும் கொஞ்சம் யூஸ் பண்ண. இல்லாட்டா என்ன ஆகுனா, ஐ டோன்ட் நோ ஹவு குட் யூ ஆர் இன் மேத்தமேட்டிக்ஸ், பட் இதுக்கு முன்னாடி இருந்த பேட்ச்ல ஒருத்தர் வந்து நான் 10 to 8 எவ்வளோன்னு கேட்கும் போது கால்குலேட்டர் எடுப்பேன். இது எனக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். பிகாஸ் பீப்புள், அதாவது ஒண்ணு வந்து தேர் டாக்கிங் டு சிரி, இல்ல வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்றாங்க. 10 into 8 அப்படின்னா 80ன்றது வந்து அவங்களுக்கு தெரியும். மை தேர்ட் ஸ்டாண்டர்ட் கிட் நோஸ் தட். அண்ட் ஹீஸ் அன் இன்ஜினியரிங் கிராஜுவேட். இப்போ ஒரு கம்பெனில கூகுள் ஆட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதான் நான் இவர் கேட்டேன், எப்படா நீ ஒர்க் பண்ற? ஏன்னா அதுல நிறைய கால்குலேஷன்ஸ் இருக்கும். கால்குலேஷன்னா வந்து இதெல்லாம் கிடையாது. ஆனா பார்க்கும்போது ஓகே இவ்வளவு கிளிக் வந்திருக்கு, ஓகே இந்த பெர்சன்டேஜ் நான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன்றது அதுலயும் கால்குலேஷன் காமிக்கும். ஆனா நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் வந்து டூலை மட்டும் சோலா பார்க்காம, ஓகே 10ல 8 வந்திருக்கா 80% அப்படின்ற அந்த ஒரு அது சின்ன சின்ன பேசிக் கால்குலேஷன் தெரியும், அவ்வளவுதான். ஸோ டோன்ட் டோட்டலி டிபெண்ட் அப்பான் தி சிஸ்டம். Fine. So the chat GPT, how many of you know that you can create your own GPT? இப்ப எல்லாருக்குமே ஃப்ரீயா? chat GPT is free for 1 year will be free, and after that again அங்க பிரைஸ் பண்ணுவாங்க. 350க்கு ஒரு பிளான் இருக்கு, 400க்கு ஒரு பிளான் இருக்கும், 2000க்கு ஒரு பிளான் இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா இங்க GPTs இருக்கும். GPTsல இதுக்குள்ள போனீங்கன்னா you can see explore GPTs. It's called as a GPT store. சரியா? The GPT ஸ்டோருக்குள்ள இங்க கிளிக் பண்ணா, no, it is not here. Personalization. ஷேர் பண்ணலையா? கிளாஸ் ஒரு 4 நாளா வரலையா, அதனால கொஞ்சம் ரிலே கட் ஆயிடுச்சு. So here, if you go to explore GPTs, மேல பாத்தீங்கன்னா you can create your own GPT. The GPT எதுக்கு நம்ம கிரியேட் பண்றோம்னா, once you create the GPT, it will ask. நீங்க அதுக்கு இன்புட் கொடுத்துட்டே இருக்கணும். You need to keep on training. இன்புட் கொடுக்கணும்னா நீங்க உங்க டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். Then it will get trained. இப்போ நீங்க ஒரு பர்டிகுலர் டாபிக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல SEOக்கு அப்படின்னா டாபிக் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா that GPT will train for that alone. ஸோ GPT அப்படின்றது வந்து உங்களுக்கு கூகுளுக்கு ஒரு ஆல்டர்னேட் கிடையாது. ஏன்னா இதுவே இட் இஸ் டிபெண்டிங் ஆன் சர்ச் என்ஜின்ஸ் டு கெட் ஆல் தி டேட்டா. இதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் டேட் இருக்கும். இந்த செகண்ட் நடந்தது கூகுள்ல இருக்கும், அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இதுல இருக்காது. அதுவுமே அதுல இருந்தா எடுத்து கொடுக்கும். ஸோ ஜிபிடி எப்படின்னா இட்ஸ் அன் லைப்ரரி. அந்த
ஜிபிடி கீழேயுமே அது சொல்லும், சாட் ஜிபிடில ஜெமினி எது கீழே சொல்லும், ஐ எம் நாட் 100% அக்யூரேட். நீங்க கூகுள் ஆட்ஸ் எல்லாம் ரன் பண்ணும்போது நீங்க கேட்டீங்கன்னா ஒரு 6 மாசம் 7 மாசம் முன்னாடி இருந்து ஒரு இன்டர்ஃபேஸோட வச்சு அது சொல்லும். ஏன்னா இட் இஸ் நாட் அப்டேட்டட். ஓகே, அதனால தான் சொல்றேன், டோன்ட் கம்ப்ளீட்லி ரிலை ஆன் சாட் ஜிபிடி, யூஸ் இட் ஆஸ் அ சப்ளிமெண்ட். அதாவது நீங்க புரோட்டீன் பவுடர் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருந்தா வந்து உங்களுக்கு 6 பேக் வருமா? அவ்வளவுதான். அதே மாதிரி தான் ஒர்க் அவுட்டுக்கு மட்டுமே போனாலும் நடக்குது. இல்ல ஒர்க் அவுட்டும் போல, ஜிம்முக்கு மட்டும் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. So here you can create your own GPT. இப்போ எனக்கு வந்து I need to okay, இத மாதிரி the fitness அப்படி சொல்லிட்டு ஒரு GPT someone has created. இதுல வந்து ரேட்டிங் 4.6 இருக்கு, 4 million plus conversations இருக்கு, and now I am going to chat with that. நீங்க ஜெனரல் ஜிபிடில கேட்கறதுக்கும் இதுல கேட்கறதுக்கும் இன்னும் கொஞ்சம் இது ப்ரிசைஸ்டா உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு ஏதோ ஒன்று வேணும்னா, now you want a blog on say places to visit in Coimbatore, எப்படி கேட்பீங்க? Give me a blog on, நீங்க எப்படி கேட்பீங்க? Sir has told me to write a blog. He has told me to write the places in Coimbatore. He has told me to include all the map, images, videos. All services. Okay. First, what you have to do is that you need to give GPT a role. Act as a prompt engineer or illa vandu blog writer who is having rich 10 years of experience in blog writing for technical. Blog writing is plenty. ஜேர்னல்ஸ் எழுதுறவங்களும் பிளாக் எழுதுவாங்க. எனக்கு வந்து டெக்னிக்கல் பார்ட்ல எனக்கு பிளாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் என்னோட டைட்டில், இதுதான் என்னோட பிரைமரி கீவேர்ட், இதெல்லாம் என்னோட செகண்டரி கீவேர்ட், இதுல எனக்கு வந்து மேப் இதெல்லாம் நீங்க ஆட் பண்ணுங்க அப்படி கேட்டு கடைசி ஒன்று கேட்கணும். அதில் நீங்க என்ன வேணா நீங்க வேணுன்றது கேட்கணும். கடைசியில ஆஸ்க் மீ ஃபார் எனி குவரிஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு end it. Then it will ask you few questions. அதை ஆன்சர் பண்ணுங்க. அது பண்ணும்போது தான் it will give you an precise output. இல்லாட்டி என்ன ஆகும்னா, இப்ப ஸ்னேகா கேட்கிற மாதிரியே வந்து வேற யாரும் கேட்டா 2 பேருக்கும் ஒரே கண்டென்ட் கொடுப்பாங்க. அந்த ஒரே கண்டென்ட் யூஸ் பண்ணா there is a duplication. Digital marketing duplication is a crime. You cannot duplicate. Okay, I'll show you an prompt. இதுல prompt நீங்க இதுகிட்ட கேட்கலாம். You can ask, உங்களுக்கு என்ன ப்ராம்ப்ட் தெரியலன்னா இதுகிட்டே நீங்க ப்ராம்ப்ட் கேட்கலாம். எனக்கு இதுதான் அவுட்புட் என்ன, எனக்கு ப்ராம்ப்ட் கேட்க தெரியலன்னா ஓகே என்கிட்ட இப்படி கேளு அப்படி சொல்லி அதுவே கொடுக்கும். இல்லைன்னா ப்ராம்ப்ட் ஜெனரேட்டர்னு சொல்லியும் ஒரு டூல் இருக்கு. ஓகே, கோ தேர் அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல நீங்க டைப் பண்ணி எல்லாம் கொடுத்தீங்கன்னா that will generate a beautiful prompt. அதை அப்படியே காப்பி பண்ணி எடுத்து நீங்க சாட் ஜிபிடிலயோ ஜெமினிலயோ whichever you are comfortable with, you can use that. Okay, I have taken a prompt. Okay, இப்போ நான் ஊட்டி ட்ரிப்புக்கு நான் வந்து I want an itinerary. Okay, prompt for Ooty trip, plan a detailed trip itinerary for Ooty for a group of 5 friends. Trip detail இதெல்லாம் நான் கொடுக்கணும். கோயம்புத்தூர் ஸ்டார்ட் டேட் அப்போ என்ன, டியூரேஷன், பட்ஜெட் என்ன, டிராவல் மோட் என்ன, அப்புறம் டைப் ஆஃப் ட்ரிப், இன்ட்ரெஸ்ட், ஃபுட் ப்ரிஃபரன்ஸ், ஸ்டே, இதெல்லாம் நான் கொடுத்துட்டு ஐ எம் கிவிங். இதை நான் காப்பி பண்ணி போடலாமா? ட்ரை பண்ணலாம். வாட் ஐட்னரி இட் இஸ் கிவிங். நான் காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு நான் ஜிபிடில மேல இங்க பாத்தீங்கன்னா இங்க ஆப்ஸ் இருக்கும். ஓகே, கிளிக் ஆப்ஸ். இந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட பெய்டு இன்டகிரேட்டட், அதாவது இந்த மாதிரி இந்த booking.com, ஆப்பிள் மியூசிக், கேன்வா நீங்க இன்டகிரேட் பண்ணி இதுல நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். கிளவுட் ஏஐ கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிளவுட் ஏஐ கூட நீங்க வந்து கேன்வா நீங்க கனெக்ட் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ கிளவுட் CLAUD கிளவுட் ஏஐ, அதுல வந்து உங்களுக்கு ரிச் இங்கிலீஷ் எல்லாம் வேணும்னா வந்து யூ கேன். கிளவுட் இஸ் ஆக்சுவலி கெட்டிங் பில்ட் அப் சோ குட். ஸோ இப்போ நான் வந்து இந்த booking.com கிளிக் பண்றேன். ஸ்டார்ட் சாட். ஸோ நீங்க சாட் ஜிபிடில கேட்கும் போது இனிமே கோ டு த பர்டிகுலர் ஜிபிடிஸ். பிளாக் ரைட்டிங்னா அந்த பிளாக் ரைட்டிங்ல
அதாவது பிளாக் ரைட்டிங் போடும்போது யூ நீட் டு செக் த ரேட்டிங், யூ நீட் செக் ஹவு மெனி கான்வர்சேஷன்ஸ். ஏன்னா நிறைய கான்வர்சேஷன்ஸ் இருக்கும் போதுதான் ஜிபிடி வில் கெட் ட்ரெயின். 5 பேர் தான் சாட் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு ஒன்றும் தெரியாது. ஓகே, ஸோ ஏன் வந்து மேக்ஸிமம் யூசர்ஸ் பாக்குறோம்னா அப்பதான் இந்த அதோட கோச் வந்து நிறைய இது கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களோட ஜிபிடில இன்னைக்கு அந்த கிரியேட் ஆப்ஷன் கொடுங்க, இட் வில் ஆஸ்க் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்றது. ஐ எம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன் தட், யூ ட்ரை தட். கிரியேட் பண்ணிட்டு என்னென்ன கேக்குதுன்னு ஒரு தடவை பாருங்க. அதுல டவுட் இருந்தா என்கிட்ட கேளுங்க. அண்ட் கிரியேட் எ ஜிபிடி ஆன் யுவர் ஓன் நேம். ஓகே, இப்போ வந்து ஹர்ஷா த டிஜிட்டல் மார்க்கெட்டர் அண்ட் வாட் யூர் கோயிங் டு ஸ்பெஷலைஸ் இன், எஸ்இஓவா இல்ல கூகுள் ஆட்ஸா அப்படின்னு ஸ்பெஷலைஸ் பண்ணுங்க அண்ட் ட்ரெயின் ஒன்லி ஆன் தட். ஸோ என்னன்னா நாளைக்கு யாருக்கா கூகுள் ஆட்ஸ் வேணும்னா உங்க ஜிபிடி இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி என் ஜிபிடி அதுல போட்டு வச்சிருக்கேன். உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் எனி குவரிஸ் கிளிக் ஹியர், அது கிளிக் பண்ணுவோம் நேரம் என் ஜிபிடி வரும். ஸோ நிறைய பேர் யூஸ் பண்ண என்னோட ஜிபிடி வில் கெட் பாப்புலர். ஓகே, ஸோ கிரியேட் யுவர் ஓன் ஜிபிடி அண்ட் ஸ்டார்ட் யூசிங் யுவர் ஓன் ஜிபிடி. நீங்களே உங்க ஜிபிடியில தான் இனிமே பண்ணணும். ஸோ ஸ்டார்ட் ட்ரைனிங் இட். இன்னொரு நிறைய தடவை நீங்க சர்ச் பண்றதுனால ட்ரெயின் ஆகாது, நிறைய இன்புட்ஸ் கொடுக்கணும். அதுலயே இன்புட் ஆப்ஷன் இருக்கும், நீங்க ட்ரெயின் பண்ண. அதாவது டாக்குமெண்ட் காப்பி மட்டும் பேஸ்ட் பண்ணி என்னென்ன பாக்குறீங்களோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்க. ஒரு பாக்ஸ் மட்டும் இருக்கும், அதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா இட் வில் லேர்ன். என்னென்ன ரிசோர்ஸ் கிடைக்குது நீங்க பேஸ்ட் பண்ணி இட் வில் லேர்ன். சரி, இப்போ இந்த booking.comல இட் இஸ் பவர்டு பை booking.com. இந்த ஆப் ஐ எம் என்டரிங் திஸ் அண்ட் கிவிங். நீங்க ஜெனரல் ஜிபிடில போட்டீங்கன்னா இந்த போட்டோஸ் இதெல்லாமே வந்து பெருசா வராது. ஸோ ஹோட்டல்ல இருந்து அண்ட் டோன்ட் ஸ்கிப் ஹிடன் ஜெம்ஸ் சொல்லி இட் இஸ் கிவிங் கம்ப்ளீட். ஃபுட் ஸ்பாட் எது, அப்புறம் அவாய்ட் க்ரௌட் ட்ராப்ஸ் அப்படின்றது 10 to 4 PM அது மேஜர் ஸ்பாட்ஸ். எங்கெங்க எது வேணும், மணி சேவர்ல இருந்து ஸ்ட்ரைட் டாக் இது எல்லாமே கொடுக்கும். இன்னும் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்னென்ன எக்ஸ்ட்ரா கொடுக்குறீங்களோ எவ்ரிதிங் வில் பி கிவன் டு யூ. இதுல ட்ரஸ்ட் மீ, நான் இந்த ரீல் எல்லாம் பார்த்து இல்லை நிறைய டயட்டீஷியன் ஐ ஹவ் மெட், அது இல்லாம டாக்டர் பால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒருத்தவங்க சொல்லுவாங்க ஜாக் பண்ணாதீங்க, ஒருத்தவங்க சொல்லுவாங்க இன்க்ளைன் வாக் பண்ணுங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க லோவர் பேக் பெயின் இருந்தால் இன்க்ளைன் வாக் பண்ணாதீங்க, சொல்லுவாங்க நடக்கவே நடக்காது, ஒருத்தர் சொல்லுவாங்க சாம்பார் சாப்பிடுமோ, ஒருத்தர் சொல்லுவாங்க சாம்பார் சாப்பிடாத. ஆக்சுவலி நான் என்ன பண்ணுவேன்னா, நான் மார்னிங் டு ஈவினிங் நான் ஃபுட் எடுத்துட்டு ஐ வில் ஆஸ்க் இஃப் இட் இஸ் ஓகே. இது சே தட் ஓகே இன்னைக்கு ப்ரோட்டீன் இவ்வளவு வந்திருக்குது, கேலரிஸ் இவ்வளவு நீங்க வந்து அக்குமுலேட் பண்ணிருக்கீங்க, ஒர்க் அவுட்ல இவ்வளவு பர்ன் பண்ணிருக்கீங்க. மதியம் நீங்க வந்து யூஆர் டேக்கிங் 2 சப்பாத்தி அண்ட் சம் சே கேரட், அது கூட ஒரு 1 எக் அண்ட் கொஞ்சம் பட்டர் மில்க் எடுத்தீங்கன்னா பேலன்ஸ் ஆயிடும், டைஜஷனுக்கு பேலன்ஸ் ஆயிடும். ஸோ அந்த ட்வீக்ஸ் எல்லாம் நீங்க இதுல இருந்து எடுத்துக்கலாம். யூ நோ தட் ஓகே பட்டர் மில்க் நல்லதுன்னு தெரியும், ஒரு எக் நல்லதுன்னு தெரியும். ஸோ இந்த ட்வீக் வந்து நீங்க எங்க இருந்து எடுக்க முடியும்? யூ கேனாட் ஆஸ்க் தி என்டையர் டயட். என்டையர் டயட் நீங்க எடுத்தீங்கன்னா அது ஃபுல்லா கொடுக்கும், ஆனா அதுல நமக்கு அலர்ஜி இருக்கா இல்லையா, ஒரு சிலவங்களுக்கு ஃபிஷ் அலர்ஜி இருக்கலாம், இல்ல ப்ரான்ஸ் அலர்ஜி இருக்கலாம். அதெல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் எனக்கு டயட்ல வந்து எனக்கு சீ ஃபுட் அலர்ஜி அதில் நீங்க முன்னாடியே கொடுத்தீங்கன்னா ஐ வுட் சே திஸ் இஸ் த பெஸ்ட் டயட்டீஷியன். யூ கேன் ரிலை ஆன் இட். பிகாஸ் ஒரு 1.5 மாசம் நான் ஃபாலோ பண்ணி ஐ கட் டவுன் மை வெயிட். ஒரு 4 kgs இது இந்த டயட் ஃபாலோ பண்ணி தான் நான் கட் டவுன் பண்ணேன். பட் ஆனா அது சொல்றது அப்படியே எடுத்துக்காம திருப்பி நீங்களும் ஒரு தடவை பார்க்கணும், ஓகே இது சாப்பிட்டா நமக்கு ஓகேவா, இது சாப்பிட்டா வந்து பசி அடங்குமா. இப்ப ஆல்மண்ட் வந்து நல்லதுதான், அதான் சொல்லுவோம். நான் யூஸ்வலி ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஐ யூஸ் டு டேக் ஆல்மண்ட் தானே சொல்லுவோம். ஒர்க் அவுட் போறதுக்கு முன்னாடி 4 ஆல்மண்ட் சாப்பிடுறேன். இட் வில் டேக் டைம் ஃபார் டைஜஷன். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபியூல் இருக்கும். ஸோ ஐ வில் ஜஸ்ட் ஸ்விட்ச் மை டைம். அந்த மாதிரி நீங்க சாட் ஜிபிடி, நான் யூஸ்வலி ஐ யூஸ் சாட் ஜிபிடி லாட், பட் நிறைய பேர் யூஸ் பண்ணாங்க சொல்றாங்க பெர்ப்ளெக்சிட்டி இஸ் ரியலி குட் அப்படின்னு சொல்றாங்க. பட் எனக்கு ஐ எம் கம்ஃபர்டபிள் வித் சாட் ஜிபிடி, ஸோ ஐ எம் யூசிங் இட். ஸோ விச் எவர் யூ ஆர் கம்ஃபர்டபிள் வித் யூ கேன் யூஸ் இட். நான் ஜெமினை யூஸ் பண்ணியிருக்கேன், பெர்ப்ளெக்சிட்டி, ஜாஸ்பர், அந்த மாதிரி நிறைய டூல் இருக்கு. பட் நமக்கு வந்து சாட் ஜிபிடி செட் ஆன மாதிரி இருக்கு. ஆல்ரைட், ஸோ நவ் we will
இப்ப நம்ம வந்து நம்ம பிளாகுக்கு வருவோம், நம்மளோட பிசினஸ்க்கு வருவோம். Now we know how to take a இந்த அளவுக்கு இது வந்து புக்கிங் அந்த ஹோட்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கொடுக்கும். இதுதான் வந்து அந்த ரேட்டிங்ல ஜாஸ்தி இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாம் வந்து ரெக்கமெண்ட் சஜஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். அதனாலதான் வந்து அந்த ஸ்பெசிஃபைடா இப்போ இதுலயே பிபிடி பில்டர் இருக்கு. நீங்க அந்த பிபிடில போயிட்டு நீங்க நார்மல் பிபிடி கொடுக்கறதுக்கும் இதுல பிபிடியோட ஜிபிடில கொடுக்கறதுக்கும் there will be a difference. அந்த கண்டென்ட்க்கே கொஞ்சம் டிஃபரன்ஸ். ஓகே, so now what we can do is that நம்மளோட content will come to our blog. ஓகே, இப்போ places to visit in கோயம்புத்தூர் அப்படின்றது நம்ம செம்மரஷ் மூலமா நம்ம பார்த்திருக்கோம். இந்த மாதிரி டார்சா ரிசார்ட்டுக்கு இதுல இருந்தா வருது. சப்போஸ் we don't have an access to SEMrush, இல்ல வந்து நம்ம ஒரு அசியூம் பண்றோம் நமக்கு பேஸ் டூல்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, பிளாக் எழுதுறது what I said, it should be an informative intent. ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவ் இன்டென்ட்ன்றது வந்து ஒரு கிளைண்ட் கிட்ட, இப்ப நீங்க ஒரு கிளைண்ட் அப்படின்னா, நான் வந்து டுடே மார்னிங் we were discussing about our eyesight பத்தி we were discussing. Now I knew there is a pain point. If I sit with her and I come with a solution, இது நீங்க பண்ணீங்கன்னா வந்து ஒரு 6 months உங்க ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆயிடும் அப்படி சொன்னா, she would be curious enough to learn. இல்ல இந்த ஆர்டிகல் படிங்க, உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு தேவையானது எல்லாம் இதுல இருக்குன்னா she would do that. எப்பவுமே know what are the pain points and give a solution for it. So the pain points எங்க இருந்து கண்டுபிடிக்க முடியும்னா, of course கூகுள்ல இருந்தா நீங்க கண்டுபிடிக்க முடியும். How many of you have heard about Reddit Quora? Reddit Quora, Yahoo Answers இப்போ இல்ல, பட் Reddit Quora அந்த மாதிரி அவங்க தான் வந்து forum discussion. Usually people who don't rely on ChatGPTs will directly go to Reddit and Quora and ask them question. First நான் வந்து places to visit அப்படின்றத வச்சு நம்ம ஒரு blog build பண்ணோம். அதுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். அது டாஸ்க் இல்ல, நான் அந்த டாபிக் கொடுக்குறேன், என்ன நீங்க கைடு பண்ணுங்க எப்படி அந்த blog பில்ட் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஐ வில் டெல் யூ ஹவ் டு பில்ட் a blog. செகண்ட், நான் வந்து பிளேசஸ் டு விசிட்டுக்கு பதில் வேற ஒன்று கொடுப்பேன், நாட் ரிலேட்டட் டு ஒரு ரெசார்ட், வேற ஒன்று கொடுப்பேன். எனக்கு நீங்க வந்து கைட் பண்ணுங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு. ஓகே, சரி. ஸோ பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர், வி ஹாவ் கூகுள்லயே எனக்கு தெரிஞ்சு பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் அப்படின்றது நிறைய ரிசல்ட் வருது. பட் இஸ் தேர் எனி அதர் வேரியேஷன்ஸ் ஃபார் தட் அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணலாம். ஸோ பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர், we have a plugin installed already. What is that? எது? நான் ஊபர் சஜஸ்ட் இன்ஸ்டாலே பண்ண சொல்லி Ahref keyword surfer. keyword surfer ல பாத்தீங்கன்னா you will have the volume also beside that. Okay, so places to visit in கோயம்புத்தூர் நீங்க எடுத்தாலும், tourist places in கோயம்புத்தூர் எடுத்தாலும், அந்த வேரியேஷன்ல வந்து all the traffic Google will think that okay, எந்த கீவேர்ட் போட்டாலும் இது. இப்போ நீங்க பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் வச்சு எவ்வளவு பிளாக் எழுத முடியும்? யூ நீட் சம் வேரியேஷன்ஸ், ரைட்? ஸோ ஒரு 4-5 வேரியேஷன்ஸ் எடுத்து நீங்க எழுதிக்கலாம். ஸோ கோயம்புத்தூர் டூர் பிளேஸ், டூரிஸ்ட் பிளேஸ் இன் கோயம்புத்தூர், கோயம்புத்தூர் விசிட்டிங் பிளேஸ், இதுக்கு எல்லாத்துக்கும் பாருங்க we have a good search volume. ஆனா இது எல்லாமே நமக்கு வேற எங்க அப்பியரே ஆகல. வேற டார்சாதோ இல்ல சர்ஜன்களோ பார்க்கும்போது இது அப்பியர் ஆகும். ஸோ இது எல்லாமே நீங்க எடுத்து இப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி டிஸ்டன்ஸ், கோவை குற்றாலம் வாட்டர் ஃபால்ஸ், இதே நீங்க ஒரு பிளாக் எழுதலாம். அதோட ஹிஸ்டரியில இருந்து நீங்க வந்து யூ கேன் ரைட் இட். எவ்வளவு பேர் தேடுறாங்க? 33,000 பேர் தேடுறாங்க. வை நாட் வி ரைட்? கரெக்டா? மருதமலை டெம்பிள், சி அகைன் 33,000 நீங்க எடுத்துக்க வேண்டாம். மருதமலை டெம்பிள் அப்படின்னு சொல்லும் போது 10,000 ஆர் சர்ச்சிங், கண்டிப்பா சர்ச் பண்ணுவாங்க டு நோ. ஓகே, நிறைய சொல்லிட்டு இருக்காங்களே வாட் இஸ் தேர். அதான் நிறைய ரீல்ஸ்ல நிறைய பேர் வந்து மருதமலை டெம்பிள் போடுறாங்க. நிறைய கோயில் இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ஸ்னாலே வந்து பாப்புலர் ஆயிடுச்சு. சரியா? அதே மாதிரி மருதமலை டெம்பிள்னு எங்க நார்த்ல இருக்கிறவங்க தேடுவாங்க. ஓகே, இது ஈஷா யோகா வர்றோம், why don't we visit some other temple அப்படி சொல்லிட்டு மருதமலை டெம்பிள் தேடும் போது அதோட ஹிஸ்டரி,
எப்படி போகணும் அப்படின்றதெல்லாம் நம்ம ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பிளாக் எழுதுனா கண்டிப்பா அங்கதானே டிராபிக் வரும். மேல ஓவர்வியூல வரும், அவர் விக்கிபீடியா அப்ப நம்மளும் தான் வரும். அதுல இமேஜ் எல்லாம் போட்டு மேல இருந்து கீழே வரைக்கும் எங்க பார்க்கிங் வந்து என்ன சொல்லணும், கார் பார்க்கிங், காருக்கு மேல அலோடு கிடையாது. அப்ப என்ன சொல்லணும், கீழே தான் நீங்க கார் பார்க் பண்ணணும். இந்த சண்டே வந்து அவ்வளவுதான், உங்களுக்கு நீங்க மாட்டிடுவீங்க. நீங்க வேணா ஒரு கேப் எடுத்துட்டு வாங்க, இல்ல பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எடுத்துட்டு வாங்க. கீழே இருந்து நீங்க அந்த பஸ் எடுத்து தான் போகணும், லைன்ல நின்று தான் போகணும். சோ ஒரு நாள் ஃபுல்லா இதுக்கு ரிசர்வ் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே பிளண்டா ஓப்பனா வந்து நீங்க சொல்லணும். எவ்ரி பிளாக் ஷுட் பி a ஹேண்ட் கைட். ஓகேவா? சோ இப்போ நமக்கு வந்து ஒண்ணு இந்த மூலமா நமக்கு கிடைக்கும். ஒண்ணு இந்த சைட்ல இந்த பிளக்இன் வச்சே நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கான வேற வேற வாட் எல்ஸ் தே ஆர் சர்ச்சிங் ஃபார். இப்போ ஃபார் டூரிஸ்ட் பிளேஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் 1 day ட்ரிப். இதெல்லாம் பாருங்க 4000 பேர் தேடுறாங்க. வை நாட்? கேரளாவில் இருக்கிறவங்க தேடுவாங்க, கேரளாவில் இருக்கிறவங்க தேடுவாங்க. அந்த மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு நாள் வந்து இன்னொன்னு பெஸ்டா இன்னொன்னு எழுதுங்க. இப்போ நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி பண்றீங்கன்னா த பெஸ்ட் ஈட்டரிஸ் இன் கோயம்புத்தூர், அந்த மாதிரி நிறைய ரீல்லாம் பாக்குறேன். கோயம்புத்தூர்ல காலையில போனா பிரேக்ஃபாஸ்ட் இங்க சாப்பிடுங்க, லஞ்ச் இப்படி சாப்பிடுங்க அப்படின்னு. அதை வச்சு நீங்க பிளாக் எழுதலாம். ஓகே, ஸோ நான் ஒண்ணு இப்படி நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது, இஃப் யூ கம் டவுன் அகெயின், பீப்புள் ஆல்சோ சர்ச் ஃபார். ஓகே, இங்க இங்க பாருங்க 170 per month, 170 per month வேண்டாம், இது 1 day ட்ரிப் மேலே காமிச்சிருச்சு. ஸோ ஒண்ணு அந்த பிளக்இன் இல்லாட்டினா யூ கேன் கம் அண்ட் லுக் ஃபார். அது வந்து இந்த SEO குவேக் அப்படின்னு ஒண்ணு பண்ணியிருப்பேன். இது சாரி, இது ஊபர் சஜஸ்டோட பிளக்இன். SEO குவேக் ஆப்ல இருக்கு. ஸோ SEO குவேக் வந்து அந்த SEO இதுக்குள்ள போகும்போது நான் சொல்றேன். இது நீங்க கீவேர்ட் சர்வர் போட்டாவே வந்துருமே. நீங்க 1 second. ஓ, இங்க கீவேர்ட் சர்வர் எடுக்கிறதுக்கா? இங்க காப்பி ஆப்ஷன் இல்லையா? You don't have a copy. No. Download CSV. கூகுள் வர்றதுக்கு வந்து நீங்க இந்த கூகுள் போனீங்கன்னா கீவேர்ட் சர்வர் நீங்க போட்டாவே you can type this one and நீங்க காப்பி இருக்கு பாருங்க. அது அந்த நோ இது எல்லாமே ஆகும். இங்க வர்றது எல்லாமே இங்க வரும். இந்த காப்பி இல்ல எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா, காப்பி பண்ணீங்கன்னா ஓகே, லெட் அஸ் see. காப்பி எல்லாமே பேஸ்ட் ஆகும். ஓகே, எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அது எக்ஸல் ஷீட்ல பேஸ்ட் ஆகும். கீவேர்ட் சர்வரோட பிளக்இன் நீங்க போட்டிருந்தாவே உங்களுக்கு காப்பி பண்ணும். ஸோ கீவேர்ட் சர்வர் இருக்கும்போது ஐ டோன்ட் திங்க் இந்த ஆட்டோ சஜஸ்டுக்கு நீங்க போகணுன்ற அவசியமே வர மாட்டேங்குது இல்லையா? ஓகே, ரெண்டாவது வாட் யூ கேன் டூ இஸ் தட் லைவா எங்க கேட்கறாங்க அப்படி நீங்க செக் பண்ணணும்னா வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் தட் ஒரு கமாண்ட் மட்டும் டைப் பண்ணும், site colon, okay, reddit.com places to visit Coimbatore. இந்த சைட் கால் உங்களுக்கு வந்து ஏன் போடுறோம் அப்படின்றது சர்ச் கன்சோல் கிளாஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் ஜஸ்ட் நோட் இட் டவுன். இதோட சர்ச் பண்ணு. அது சைட் கால்னா இந்த reddit.comல இந்த பிளேஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் ரிலேட்டடா என்னென்ன கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் இங்க லிஸ்ட் ஆகும். ஓகே, see, you got all the questions. What to see in your city, Coimbatore? Good places to visit in Coimbatore. If new updated guide where places to visit in Coimbatore, best good looking places in Coimbatore, what is the best in art, culture and dance. Okay, so இதெல்லாம் வந்து ரியல் டைம்ல அவங்க கேட்டிருக்காங்க.
அந்த த்ரெட், அது இட்ஸ் கால்ட் as a thread. அது ரியல் டைம்ல கேட்டிருக்காங்க. that we are going to extract, write a blog on that. இல்லாம நீங்க usually what people do is that directly go to ChatGPT, எனக்கு வந்து blog topic வேணும் சொல்லுது, it will give some titles, but நம்ம ரியல் டைம்ல இருந்து we need to take it. சோ இதே மாதிரி நீங்க இப்போ குவாரால இருந்து எடுக்கணும்னு என்ன பண்ணலாம், அந்த reddit.com பதில் quora.com போட்டீங்கன்னா போதும். சோ குவாரால யார் அதை சர்ச் பண்றாங்களோ அதெல்லாமே இங்க இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து நிற்கும். யூ கேன் கிளிக். இப்போ வந்து வாட் ஆர் த பெஸ்ட், டைரக்டாவே அந்த இதுக்கு போகும். ஸோ 12 பேர் அப்லோட் பண்ணிக்காங்க, 39 ரிப்ளை வந்திருக்கு. இட்ஸ் அண்ட் குட் ஒன். இப்போ பாருங்க, நல்ல டாபிக். வாட் ஆர் சம் நைஸ் பிக்னிக் ஸ்பாட்ஸ் இன் கோயம்புத்தூர் டு கோ வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் டு சில். எழுதுங்க பிளாக். இப்போ ஒரு எக்ஸ்ப்ளோர் ஐடி கார் இல்ல இன்டெலெக்ஸ் அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வில் கெட் plenty of topics. ஜாவாலே ஐ கேன் ரைட் 100 பிளாக்ஸ் டுடே. பட் ரிசார்ட்ன்றது என்ன எழுதிட முடியும், எவ்வளவு எழுத முடியும்? ஸோ இந்த மாதிரி தான் யூ நீட் டு பிக் த டாபிக்ஸ். ஸோ அது ஒரே டாபிக்கை அரைச்சிட்டே இருக்க முடியாது. கோயம்புத்தூர்ல என்ன பார்க்கலாம் எவ்வளவுதான் பார்க்க முடியும். ரைட் சம்திங் எல்ஸ். ஓகே, கோயம்புத்தூர்ல ரொம்ப சூப்பர் வந்து அரிசி பருப்பு சாதம், அதை பத்தி எழுதுங்க. இதெல்லாம் எழுதுனா கண்டிப்பா தேடுவாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் யாரும் தேடல, நானே தேடி இருக்கேன். எதனால வந்து இது இவ்வளவு ஃபேமஸ் அப்படின்ட்டு. ஓகே, ஸோ கோயம்புத்தூர்ல இருக்கீங்கன்னா பக்கத்துல பொள்ளாச்சி இருக்கு. ஸோ சுத்தி 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல எல்லாமே டூரிஸ்ட் ஸ்பாட் தான். ஓகே, ஸோ ஃபார் யுவர் கிளைண்ட் திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு பிக். உங்களுக்கு ஏகப்பட்டது இருக்கு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் வரைக்கும் உங்களோட டூரிஸ்ட் பிளேஸ் தான். 100 kilometers. Anyways, you have to come downhill. Flightல வரவங்க எங்க வருவாங்க? மதுரைக்கு தான் வந்தாகணும். மீன்ஸ் கொடைக்கானல் இருக்காங்க. So definitely they have to come to Madurai. Madurai is a nearest city. மதுரை இந்த பக்கம் போனா மதுரை மீனாட்சி அம்மன், இந்த பக்கம் போனா பழனி மலை முருகன். யாரை வேணா மீட் பண்ணுங்க அப்படி சொல்லி. ஓகே, so that is how you have to pick the topics. இது வந்து Reddit, Quora and now வந்து கூகுள்ல சர்ச் பண்றதை வச்சு நம்ம எடுக்கிறோம். நமக்கு சர்ச் வால்யூமும் கிடைக்குது. சர்ச் வால்யூம் சைட்ல இருக்குது. இப்போ பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் அப்படின்றது வந்து யூ கேன் ஆட் சம் மோர் வித் தட். ஸோ பிளண்டா பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூருக்கு பதில் யூ கேன் ஆட் சம். அந்த டைட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்சியா நீங்க போடலாம். எப்படி எழுதலாம்? பிளேஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் தான் என்னோட கீவேர்டு. இதுதான் சர்ச் பண்றாங்கன்னா there is my keyword, right? இப்போ கோயம்புத்தூர் டு ஊட்டி டிஸ்டன்ஸ் அப்படின்னா அதான் என்னோட கீவேர்டு. இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி தான் என்னோட பிளாக் இருக்கு. ஓகே, ஸோ கோயம்புத்தூர் டு ஊட்டி டிஸ்டன்ஸ், இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டைட்டில் சொல்லுங்க. எப்படி நீங்க ஒரு பிளாக் எழுதுற மாதிரி இருந்தா எப்படி எழுதுவீங்க? அங்க பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதான் நான் கேட்டுட்டு இருக்கேன். That is a problem. கொஞ்சம் தள்ளி வந்துருங்க. இல்லன்னா ஃபார் பைக்கர்ஸ் இல்லைன்னா வந்து வித் ஃபேமிலி ஆன கார், அப்ப வந்து அதுல நீங்க எழுதலாம். ஒண்ணு வந்து பரலியார் வழி போகலாம், இல்ல ஒண்ணு வந்து கோத்தகிரி வழி போகலாம். ஸோ 2 பிளாக் நீங்க எழுதலாம். ஒண்ணு வந்து குன்னூர் வழியா போகலாம், இந்த ஒண்ணு வந்து கோத்தகிரி வழி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் ஸ்ப்ளிட் இட் இன்டு 2. அப்புறம் வந்து போற வழியில ஏங்க கோத்தகிரி வழியா போகணும், கோத்தகிரியில் 4 இடம் அப்படி சொல்லிட்டு யூ கேன் டைவர்சிஃபை த பிளாக் இன் plenty of ways. ஓகே, ஸோ இப்போ இதுல கேட்கலாம், suggest me a good title to write a blog on keyword Coimbatore to Ooty distance. Suggest me 5. பாப்போம். மேம் டோன்ட் ஆஸ்க். நான் கேட்காதீங்க. இப்ப நீங்க சொல்றீங்கல்ல அதுதான் தேவை. காமிக்கிறேன். So Coimbatore to Ooty distance, route map, travel time and best ways to reach. Coimbatore to Ooty distance by road, train, bus, complete travel. இதுல எங்கேயாவது பைக்னு மென்ஷன் ஆயிருக்கா? No. So if your brain is not working, then you can do this. இல்லன்னா எப்பவுமே நீங்க யோசிக்கிற மாதிரி தான் மத்தவங்களும் யோசிப்பாங்க. ஆர்கானிக், பி ஆர்கானிக். சரியா?
அந்த blog போட்டா definitely Google will understand this guy has done it by himself அப்படி சொல்லி உங்களை காமிக்கும். உங்க எஃபர்ட் வீணா போகாது. சாட் ஜிபிடி எடுத்து போட்டீங்கன்னா அதான் ஏற்கனவே இருக்கே, அப்புறம் உன்னை நான் ஏன் காமிக்கணும் அப்படிதான் அது யோசிக்கும். அவனே என்கிட்ட இருந்து தான் எடுக்கிறான், அவங்கிட்ட இருந்து நீ எடுத்து என்கிட்டயே கொடுக்குற, அந்த கேள்விதான் வரும். அதான் நான் சொன்னல, அவன் டோர் பக்கத்துல வரும்போது எனக்கு தெரியும் சாட் ஜிபிடி கண்டென்ட் என்ன, ஹியூமன் எனக்கே தெரியும். அப்ப கூகுளோட இல்ல மைக்ரோசாஃப்டோட சிஸ்டம்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். இங்க வரவே வேண்டாம், அங்க இருந்தா போது நீ அங்கே உட்காருன்னு சொல்லுவோம். கரெக்டா? ஓகே, ஸோ நவ் வில் டேக் ஒன் டைட்டில். இல்ல நான் வந்து ஐ ஹவ் டேக்கன் அ ப்ராம்ப்ட். இதுக்கு வந்து ப்ராம்ப்ட் இப்போ டைட்டில் நமக்கு கீவேர்ட் நமக்கு கிடைச்சிருச்சு, பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர். டைட்டில் எப்படி எடுக்கிறதுன்னு நமக்கு தெரியும். இப்போ நம்ம வந்து பிளாக் எழுதும். ஸோ பிளாக் எழுதுறதுக்கு ஐ ஹவ் கிரியேட்டட் அ ப்ராம்ப்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராம்ப்ட் நான் உங்களுக்கு அனுப்புறேன், பட் நாட் நவ். ஃபர்ஸ்ட் நீங்களே ஒரு பிளாக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு தென் ஐ வில் ஒரு மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி நான் அனுப்புறேன், நீங்க கேட்டா. ஓகே, கீப் இட் இன் யுவர் வால்ட். எப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்போ மட்டும் யூஸ் பண்ணுங்க. பட் வென் யூ ஆர் ஸ்ட்ரக், ஒன்லி வென் யூ ஆர் ஸ்ட்ரக் டேக் தட். நீங்க அது எப்ப பார்த்தாலும் அதை எடுத்துட்டு கொஞ்சம் ஆல்டர் மட்டும் பண்ணிட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா யூ வில் நாட் லேர்ன். burn your fingers. Okay, now read. Act as a professional blog writer with 10 years of SEO experience. You will write a human content understandable for 8th grader. ஏன் 8th grader போட்டிருக்கேன்னா, உங்க பிளாக் இல்ல உங்க வெப்சைட்டுக்குள்ள வர்றவங்களுக்கு எல்லாமே வந்து ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் தெரியும்லாம் இல்ல. அப்படியே அவங்க வந்து சசி தரூரே வந்தாலும் சிம்பிள் இங்கிலீஷ் இருந்தா he will read. பட் சசி தரூர் மாதிரி ஒரு இங்கிலீஷ் போட்டா நான் படிக்க மாட்டேன். ஸோ ஐ நீட் எவ்ரி ஒன். அப்ப நான் வந்து 8th கிரேடர்னு போட்டா அது வந்து ஒரு 8th படிக்கிற பையனுக்கு புரியுற மாதிரி கொடுங்க அப்படின்னு நான் போடுறேன். 1500 word SEO optimized blog for explore resorts. என்னோட பிராண்ட் நான் போட்டிருக்கேன். டைட்டில்ட் places to visit in கோயம்புத்தூர். யூஸ் places to visit in கோயம்புத்தூர் as the primary keyword. ஓகேவா? அண்ட் இப்ப நீங்க கேட்ட கேள்வி, resorts in கோயம்புத்தூர் as my secondary keyword. இப்போ நீங்க வந்து resorts in கொடைக்கானல் அப்படின்றது செகண்டரி கீவேர்டா நீங்க அந்த பிளாக்ல யூஸ் பண்ணிக்கலாம். இன்க்ளூட் ப்ராப்பர், இது வந்து ஆன் பேஜ் வரும்போது அந்த H2 H3 அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லுவேன். என்கேஜிங் கான்டென்ட் அண்ட் நேச்சுரலி ஆப்டிமைஸ்ட் கீவேர்ட்ஸ். add LSI keywords naturally into the content. LSI keywords என்னென்ன இருக்கும்? What can be the LSI keywords? Places to visit in கோயம்புத்தூருக்கு டூரிஸ்ட் பிளேசஸ் சொல்லலாம். வேற என்ன? திங்க் கிளைமேட் சொல்லலாம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சொல்லலாம். ஸோ அந்த பிளேசஸ் டு காஸ்ட் சொல்லலாம், என்ட்ரி டிக்கெட் சொல்லலாம். இதெல்லாமே எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ். எல்எஸ்ஐனா அதுக்கு ரிலேட்டடான எல்லா கீவேர்ட்ஸும் நீயே உள்ள போட்டுக்கோ. இல்ல யூ டேக் இட். எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ்னு யூ கேன் டேக் இட். இதை 5 போட்டுட்டு இதை எல்எஸ்ஐ கீவேர்ட்ஸ் இது கூட ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். Cover top attractions, nearby place, best time to visit, opening and closing time, tariff, and include section promoting explore resorts as an ideal state. இதெல்லாம் சொல்லும் போது நடுவுல அது ப்ரொமோஷனே தெரியாம என்னோட ரிசார்ட்டையும் நீ இன்க்ளூட் பண்ண அப்படின்னா போட்டு. Add internal links with natural anchor text too. இப்போ நீங்க கேட்டீங்களா எப்படி நான் வந்து கனெக்ட் பண்றதுன்ட்டு. ஸோ இப்போ நான் பிளாக் போடும்போது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசார்ட் எக்கானமிக்கா வேணும், ஃபேமிலியோட தங்கணும்னா அப்படி சொல்லிட்டு டாரிஃப் டீடைல்ஸ், எக்ஸ்ப்ளோர் ரிசார்ட்ஸ், வியூ த டாரிஃப் அப்படி சொல்லிட்டு டாரிஃப் கிளிக் பண்ணும்போது நேரம் ஒரு டாரிஃப் பேஜ். ஆனா நீங்க டாரிஃப் வந்து மேல போட்டிருக்க மாட்டீங்க, ஒரு மிடில்ல போட்டிருப்பீங்க. மிடில்ல வந்து அவன் கிளிக் பண்ணணும், உங்க மேல இருந்து கீழே வரைக்கும் உங்க பிளாக் என்கேஜிங்கா இருக்கணும். யூ ஷுட் மேக் தெம் ஸ்க்ரால். ஓகே, ஆட் இன்டர்னல் லிங்க், அதாவது நான் டாரிஃப் பேஜுக்கு புக்கிங் பேஜுக்கு நான் வந்து இன்டர்னல் லிங்க் கொடுக்க போறேன். கால் டு ஆக்ஷன் என்ன? ஹேவ் யூ எவர் ஹர்ட் வாட் இஸ் கால் டு ஆக்ஷன்? என்னது சொல்லுங்க, எக்ஸாம்பிள் கேட்டிருக்கீங்க, டெல் மீ an example. நீ போட மாட்டேன் கால் டு ஆக்ஷன் எல்லாம். இப்போ yeah, what is that? Tell me an example.
submit a form, apply now, call now, sign up, subscribe. நான் வந்து prompt பண்றேன். Okay, take this action அப்படி சொல்லிட்டு prompt பண்ணா, that is called CTA, that is call to action. அதை நீங்க உங்க blogல include பண்ணணும். அப்புறம் ask me for any queries கொடுத்திருக்கேன். and must use anchor text. அதாவது anchor textனா உங்களுக்கு anchor text சொன்னனா சொல்லல. so anchor textனா அந்த டெக்ஸ்ட் இருக்கணும், அதை பார்த்தோன்னே கிளிக் பண்ணணும். ஸோ ஆங்கர்னு என்ன அப்படி நங்கூற மாதிரி, அதே நச்சுன்னு இருக்கும், ஏதோ நங்கூற மாதிரி அந்த வேர்டு இருக்கணும். ஸோ அந்த ஆங்கர் டெக்ஸ்டும் ஆட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இப்போ வந்து யூஸ் தீஸ் ஃபார் இந்த மாதிரி, அதாவது இந்த டேர்ம்ஸ் டாரிஃப் டீடைல், ரிசார்ட் பிரைசிங், இதெல்லாம் பிரைசிங்கான ஆங்கர் டெக்ஸ்ட். இப்போ நான் வந்து கிளிக் ஹியர்னு போட்டா பெருசா வந்து அந்த அப்பீலிங்கா இருக்காது. சரியா? நான் சொல்றேன், ஒரு நாள் 4 பேருக்கு வந்து நல்லா தங்கணும்னா, ரொம்ப எக்கானமிக்கா கோயம்புத்தூர்ல வேணும்னா, செக் த டாரிஃப் டீடைல்ஸ் ஆஃப் திஸ் ரிசார்ட். ஸோ டாரிஃப் டீடைல்ன்றத என்னோட ஆங்கர் டெக்ஸ்ட். அதை நான் என்ன பண்ணுவேன், ஒரு ப்ளூ கலரா அந்த இது கலரை மாத்தி ஒரு லிங்க் கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப அது மட்டும் தனியா தெரியும். அப்ப வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், டாரிஃப் பேஜுக்கு இந்த ஆங்கர் டெக்ஸ்ட் வேணா போடுங்க, வியூ ரூம் ரைட்ஸ் அந்த மாதிரி. இங்க புக்கிங் பேஜுக்கு புக் யுவர் ஸ்டே, செக் அவைலபிலிட்டி, ரிசர்வ் யுவர் ரூம், புக் நவ், அந்த மாதிரி ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க ஆட் பண்ணுங்க. பிளெயினா வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா கிளிக் பண்ண மாட்டாங்க. அந்த ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று தனியா தெரிஞ்சா மட்டும்தான் வந்து அவங்க கிளிக் பண்ணாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஆங்கர் டெக்ஸ்ட். ஆங்கர் டெக்ஸ்ட்னா நான் சொன்ன மாதிரி அப்படி நங்கூர மாட்டே இருக்கும். இட் ஷுட் புல் யூ டு கிளிக். அந்த ஆங்கர் டெக்ஸ்ட் யூ கேன் டூ புட் எனிதிங். நான் இப்படி போட்டிருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஆங்கர் டெக்ஸ்ட் பிளாகுக்குள்ள இன்க்ளூட் பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்ன சும்மா சோஷியல் சர்வீஸா பண்ணிட்டு இருக்கேன்? நோ, இன்ஃபர்மேஷனுக்காக ஐ எம் பிரிங்கிங் இன் டிராஃபிக். அல்டிமேட்லி தே வாண்ட் டு புக் மை ஹோட்டல் ரூம்ஸ். கரெக்டா? ஸ்னேக் என்ன டவுட்? ஆஃப் ஆயிடுச்சா சிஸ்டமா? கீழே இருக்கேன், கீழே இருக்கேன். கீழே ஃபுல்லா பிளக் பாயிண்ட்ஸ் தான், ஃபுல்லா பிளக் பாயிண்ட்ஸ் தான். ஓகே, so this is my prompt. இப்போ நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த மேல இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து if you are looking for best resort in Coimbatore, explore resort offer அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க கொடுக்கலாம். இப்போ பெஸ்ட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் இருக்குல்ல, இங்க நான் வந்து ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் மாதிரி நான் கொடுத்துக்கலாம். after a long day of exploring, you will want to place to relax, plan your stay here அப்படின்றத நான் ஆங்கர் டெக்ஸ்டா கொடுத்துக்கலாம். ஸோ இட் இஸ் ஆல் அப் டு யூ. நீங்க எப்படி வந்து கொடுக்க போறீங்க. நான் வந்து இந்த ப்ராம்ப்டை ஸோ இந்த அளவுக்கு நீங்க டீடைல்டா கொடுத்தா, the more detail you give, அவ்வளோ ப்ரிசைஸ்டா திருப்பி நமக்கு தரும். ஓகே, ஸோ now I am going to copy this and I'm going to paste it. Places to visit, a complete travel guide. So first எடுத்தோம்னா மருதமலை டெம்பிள் இமேஜஸோட எல்லாம் கொடுக்குது. ஸோ பெஸ்ட் ஃபார் ஸ்பிரிச்சுவல் விசிட், பீஸ்ஃபுல் வியூஸ், டைம், என்ட்ரி. நம்ம என்ன கேட்டோம், டைமிங் சொல்லுங்க, என்ட்ரி ஃபீ ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க, எல்லாம் கேட்டிருந்தால இஸ் கிவிங் தட். தென் ஈஷா யோகா, சிறுவாணி வாட்டர் ஃபால்ஸ், கோவை குற்றாலம். இந்த மாதிரி நீங்க இமேஜஸோட கொடுத்தாதான் வந்து பீப்புள் வில் பி ஹூக்ட் இன்டு தட். நீங்க பிளெயினா டெக்ஸ்ட் போட்டாலும் யாரும் படிக்க மாட்டாங்க. கண்டிப்பா தெரியும். இப்போ விஓசி பார்க்னு சொன்னா அது இருக்கா? இப்போ இல்ல ஜூ இல்ல, கொஞ்சம் தான் இருக்கா? அவ்வளவுதான், குழந்தைங்களே மாத்திரம். So nearby places to visit, Ooty, Valparai and Townsville. Best places to visit Coimbatore, இது நான் போட்டிருக்கேன். Where to stay எங்க போட்டிருக்கேன், explore resorts. So இங்க வந்து naturally I have included that. If I want, I can add 2-3 more. ஆனா நான் வந்து நம்மள தான் ஃபர்ஸ்ட் மென்ஷன் பண்ணணும், நம்மள தான் பயங்கர ஹைலைட்டா இருக்கும். கீழே இருக்கிற வந்து பார்த்தாலே வந்து பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் இருக்கிற வந்து போகலாம், அந்த மாதிரி தான்.
ஸோ வை சூஸ் எக்ஸ்ப்ளோர் ரிசார்ட்ஸ் இதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். இங்க வந்து யூ கேன் ஈஸிலி செக் த டாரிஃப் டீடைல். இங்க இதுதான் என்னோட ஆங்கர் டெக்ஸ்ட். ஓகேவா? ஸோ இஃப் சம்மன் இஸ் ரீடிங் இங்க வரும்போது ஓகே ரிசார்ட்ஸை பத்தி நல்லா தான் போட்டிருக்காங்க, ஆனா டாரிஃப் எங்க போய் செக் பண்றது அப்படிதான் ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி இருக்கு. ஸோ இங்க நான் கிளிக் பண்ண எங்க போகும்? இது என்னோட பிளாக் பேஜ். கிளிக் பண்ண எங்க போகும்? என்னோட டாரிஃப் பேஜுக்கு போகும். இது போஸ்ட். நான் கிளிக் பண்ண என்னோட டாரிஃப் பேஜுக்கு போகும். So அங்க போய் then he will see the rooms and if he is okay he will immediately book or he will keep it in his wish list. ஆட் பண்ணி வச்சுப்பாரு. ஓகே. சோ இங்க நான் வந்து நம்ம சைடுக்கு பேக் லிங்க் இது நான் I have not got into backlink yet. இது வந்து நம்ம வெப்சைட்ல ஒரு பிளாக் போஸ்ட் எப்படி போடணும் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து இன்டர்னல் லிங்க் மட்டும் தான் காமிக்கிறேன். எக்ஸ்டர்னல் லிங்க் நான் தொடவே இல்லை. ஓகே. ஸோ இன்டர்னல் லிங்க் இப்போ நான் சொன்ன மாதிரி பிளாக் எதுக்கு போடுறோம்? ஒன்னு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், 2 எனக்கு புக்கிங் நடக்கும். ஸோ அவன் பாட்டுக்கு படிச்சுட்டா சூப்பராகடா அப்படி சொல்லிட்டு அவன் வெளியே போனா எனக்கு என்ன யூஸ்? உள்ள வந்து அவன் படிச்சுட்டு இருக்கும்போது சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிசார்ட் ஒரு 70% பீப்புள் வில் ஸ்டாப் தேர். ஏன்னா ஸ்டே முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ பிளேசஸ் டு விசிட் கோயம்புத்தூர்னு அவன் செக் ரிசார்ட் புக் பண்றதுக்கு முன்னாடி தான் செக் பண்ணும். அங்க என்னென்ன இடம் இருக்குது, இடமே இல்லாம அங்க ரிசார்ட் புக் பண்ணி என்ன பண்றது? இடம் இருக்குது, நான் வந்து 2 குழந்தைங்களை கூட்டு போகணும், அவங்களுக்கு அங்க விளையாடுறதுக்கெல்லாம் இடம் இருக்கா, ஒரு நாள் 2 நாள் அங்க ஸ்டே பண்றதுக்கான இருக்கா அப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம போவோம். ஸோ அது செக் பண்ணுவோம். நம்ம பிளாக் மேல வருது, கண்டிப்பா அந்த பிளாக் எடுத்து பார்ப்போம். பிகாஸ் whenever I visit somewhere definitely I used to read that. உள்ள போய் கிளிக் பண்ணி பார்த்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்க்ரால் பண்ணுவேன். இவ்வளவு தூரம் தான் இருந்தா வெளியே வந்து ஒண்ணுமே இருக்காது அதுல. பட் இமேஜஸ் எல்லாம் போட்டு யார் தெரியுமா கோவால நிறைய பிளாக் போட்டிருப்பாங்க. கெஸ் யாருன்னு? ரிசார்ட்ஸ் கிடையாது. யார் தெரியுமா? இந்த கேப் ரெண்டல் அவங்க தான் ஜாஸ்தி போட்டிருப்பாங்க. இந்த இடமெல்லாம் இருக்குது, உங்களை நான் சுத்தி காட்டுறேன், டாரிஃப் வேணுமா கிளிக் பண்ணுங்க. அது கிளிக் பண்ண நேரம் வாட்ஸ்அப்புக்கு வரும். சரி, அந்த மாதிரி தான். தட் இஸ் நீங்க வேணும்னா ஜஸ்ட் செக் பண்ணுங்க. கோவா செக் பண்ண மேக்ஸிமம் இந்த ரெண்டல் கேப் தான் இருக்கு. ஏன்னா அங்க ஃபுல்லா இந்த பேக்கேஜ் தான் ஜாஸ்தி. இந்த ரெண்டல் கேப் எப்படின்னா அவனே வந்து ஹோட்டல் பேக்கேஜ் வச்சு எல்லாமே இருக்கு. அதாவது நீங்க போய் ஏர்போர்ட்ல இறங்கினா போதும், அங்க பிக்கப்ல இருந்து திருப்பி வந்து உங்களை டிராப் பண்ற வரைக்கும் எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அப்படிதான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி வாண்ட். கரெக்ட். கம்ப்ளீட் பேக்கேஜ். ஸோ அங்க எல்லாம் கொடுத்துருக்கான். இது நார்த் கோவா, இது சவுத் கோவா. இது 2 படிச்சுட்டு போறதுக்கு இல்ல, இது 2 பாக்குறதுக்குன்னா என்ன கூப்பிடு. ஸோ தட் இஸ் ஹவ் யுவர் பிளாக் ஷுட் பி. ஓகே. ஸோ இது நான் இங்க போட்டுட்டு இப்போ த ப்ராப்ளம் இஸ் தட் இப்போ எல்லாமே சூப்பரா கொடுத்துருச்சு. பட் இது வந்து ஹியூமன் கண்டென்ட்டா இல்ல வந்து ஏஐ கண்டென்ட்டா? லெட் அஸ் செக். ஷால் வி செக்? செக்கே பண்ண தேவையில்லை, ஏஐ இருந்தாலும் செக் பண்ணுவோம். ஓகே. இது வரைக்கும் காப்பி பண்றேன். குயில் பாட் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? QUIL, குயில் பாட் AI. ஓகே. இந்த டூல் இஸ் an excellent டூல். ஒன்னு எதுக்குன்னா இதுல இன்பில்ட்டா 4-5 டூல் இருக்கும். சைட்ல பாத்தீங்கன்னா ஒண்ணு நீங்க கிராமர் செக் பண்ணலாம், நீங்களா ரைட் பண்ணி கிராமர் செக் பண்ணலாம். 2வது ஏஐ செக் பண்ணலாம். உங்க கான்டென்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏஐ இருக்குன்றத செக் பண்ணலாம். 3rd ஒன் பிளாஜியாரிசம் செக்கர். என்ன பிளாஜியாரிசம் செக்கர்? காப்பி பண்ணிருக்கோமா அப்படின்றது செக் பண்றதுக்கு. ஓகே. கேள்வி கேட்கிறேன். எதுக்கு காலேஜ்ல பிரீமியம் எடுன்னு சொல்றது வேற. Where are my tools? Quillbot.com paraphraser. ஓகே. இங்கே ஏஐ ஹியூமனைசர், ஏஐ டிடெக்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்லேட்டர், சம்மரைசர் எல்லாமே இங்க இருக்கு. ஓகே. இப்ப நம்ம எது யூஸ் பண்ணோம்? ஏஐ டிடெக்டர். I'm using AI detector and I'm pasting this and detect AI.
97% is AI. இது நீங்க எடுத்து அப்படியே பிளாக்ல போட்டா it will be flagged as thin content. thin contentனா நீங்க கூகுள கூப்பிடுறீங்கல்ல, என் சைட் இருக்குது வந்து பாருங்க, அது உள்ள கூட போகாது. நீங்க நினைச்சிருப்பீங்க இது போட்டா இந்நேரம் இவ்வளவு பேர் வருவாங்கட்டு. கூகுள் வில் நெவர் டேக் இட் இன்டு தேர் டேட்டாபேஸ். ஏன்னா அவங்களுக்கு இட்ஸ் an இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்களோட ஒவ்வொன்று அங்க போகும்போது அங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜாஸ்தியாட்டு தான் இருக்கும். அவன் கண்டென்ட் எடுத்து அவனுக்கே கொடுத்து நம்ம வெப்சைட்ல போடுறதுக்கு அவனுக்கு இருக்கு. ஸோ இட் வில் மார்க்ட் as thin content. It will never even come inside. இந்த மாதிரி உங்க வெப்சைட் பூரா இருந்ததுன்னா வெப்சைட் இண்டெக்ஸே ஆகாது. ஓகே, இப்ப நமக்கு வந்து we have certain tools, பட் அது வந்து நீங்க ரொம்ப தேவைன்னா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா வந்து நான் என்ன சொல்றேன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு பிளாக் போதும், எழுதி நீங்க போடு. எழுதினா வந்து பேப்பர்ல எழுதி இல்ல, டைப் பண்ணி, அதாவது உங்களோட கான்டென்ட்டை நீங்க டைப் பண்ணி நீங்க போஸ்ட் பண்ணுங்க. அதை விட நல்ல கான்டென்ட் கிடையாது. அது நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க கிராமர் செக்கர் இருக்கா, கிராமர் செக்கர் யூஸ் பண்ணி நீங்க கரெக்ட் பண்ணுங்க. பேராஃப்ரைசர் ஒன்று இருக்கு. பேராஃப்ரைசர் தான் எக்ஸலன்ட் டூல். அதாவது இப்போ நீங்க நினைக்கிறீங்க நம்ம இங்கிலீஷ் வந்து ஓகே இட்ஸ் பிலோ பார் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பேராஃப்ரைசர் போட்டீங்கன்னா கொஞ்சம் அழகுபடுத்தி இதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ again, but I'll show you how to use. Or she write a paragraph. Like a paragraph, she just take it. She's not a content writer then. Then why? She's a content writer, sir. But she's using a tool for it. Tool use பண்ணாவே முடிஞ்சே. You're paying some amount for salary. அது நீங்க எதுக்கு பே பண்ணணும்? அப்புறம் you're paying 2000 rupees for ChatGPT, it can do that. Like for that also they are like using some references எடுக்கலாம். இப்போ நான் வந்து ஐடில இருக்கேன், என்கிட்ட வந்து நாளைக்கு ஒரு வெயிங் ஸ்கேல் பத்தி எழுதுங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ கேன் டேக் ரெஃபரன்ஸ். அது ஒரு தடவை ஃபுல்லா, பிகாஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் ஹி ரைட்ஸ் ஃபார் அமேசான். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு எழுதணும். வாட் இட் டஸ் இஸ் தட் ஹி ரிசர்ச்சஸ் அந்த ப்ராடக்ட் என்னன்னு தெரிஞ்சு ஹி டேக்ஸ் 1 week டு ரைட் அ பிளாக். அது ஃபுல்லா ரிசர்ச் பண்ணினதுக்கு அப்புறம் தென் ஒன்லி தே வில் ரைட். தே ஹேவ் டு ரைட். She will research, she will make it as a paragraph. Ella include for me as a paragraph, she make it, then she just take it. ஏ செக் பண்ணிருக்கீங்களா? கம்மியாவே இருக்க கூடாது. ஹியூமன் கண்டென்ட்ல வந்து எதுக்கு ஏ கண்டென்ட் இருக்கு? ஆனா லைக் for that also is using the tools, sir. அத ஹியூமனைஸ் தான் இப்ப நான் காமிக்க போறேன். இது தெரியுது. see, அதான் சொல்றேன்ல, ஹியூமனைஸ் பண்ணாலுமே வந்து இட் கேன் ஐடென்டிஃபை. அதான் இது வந்து பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லல, இது பண்ணனா ரொம்ப நல்லதுன்னு சொல்றேன். ஹியூமன் கண்டென்ட், see you are hiring a content writer for what? எனக்கு ஆர்கானிக்கான கான்டென்ட் வேணும். அவங்களே டூல் வச்சு எடுக்கிறாங்கன்னா அப்புறம் எதுக்கு அவங்க? அவ்வளோ சீட்டிங். எவ்ரிஒன் will use that. பட் அப்படி இருக்கும்போது கான்டென்ட் ரைட்டர்னு ஒரு ஆள் தேவையில்லை. கான்டென்ட் ரைட்டர் எடுக்கிறது பர்பஸ் என்ன? பர்பஸ் வந்து அவங்க எழுதணுன்றதுக்காக. எய்தர் ask her to write herself or you ChatGPT நல்லா யூஸ் பண்ண தெரிஞ்ச ஒரு இன்ஜினியர் பையனை உட்கார வச்சு அவனே எடுக்கும். நீங்களே எடுக்கலாம். நீங்க உட்கார்ந்து எழுதுங்க, அது அந்த பிளாக் எவ்வளவு நல்லா போகும்னு மட்டும் பாருங்க. டெஃபினெட்லி ஒரு சப்ளிமெண்டா டெஃபினெட். அதான் சொன்ன ஹைபிரிட் இன்டெலிஜென்ஸ். நீங்க கம்ப்ளீட்டா வந்து இதில் இக்னோரும் பண்ண முடியாது. அதுல இருந்து யூ கேன் டேக். இப்ப நீங்க ஒரு பேராகிராஃப் படிங்க, படிச்சுட்டு நீங்க எழுதுங்க. நான் உங்களுக்கு டெய்லி ஒரு பிளாக் எழுத சொல்லி, வாரத்துக்கு தான் ஒரு பிளாக் எழுத சொல்றேன். இப்ப நீங்க வந்து ஆர்டிகல் சப்மிஷன் எல்லாம் பண்ணும்போது ஒரு 5 கிளைண்ட் 10 கிளைண்ட் இருக்காங்கன்னா யூ கேன் டூ திஸ். இது பண்ணக்கூடாதுன்னு. ஆனா ChatGPT அப்படியே போடாதீங்க. அதை கொஞ்சம் ஹியூமனைஸ் பண்ணி கொஞ்சம் உங்களோட இன்புட்ஸும் போட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஓகே. நீங்களா கான்டென்ட் ரைட்டர் வச்சிருக்கீங்கன்னா ask them to write by themselves. வந்து அதுல டிடெக்ட் ஆகக்கூடாது. கூகுள் அது காப்பிரைட் இஷ்யூ. நீங்க ChatGPT இருந்து நீங்க எடுத்து போட்டுக்கலாம். கேன்வால இருக்கு. அந்த மாதிரி நிறைய டூல்ஸ் இருக்கு. கேன்வா யார் வீட்லயாவது இஃப் யூ ஹேவ் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ் இருக்காங்கன்னா கேன்வா இஸ் ஃப்ரீ, 100% ஃப்ரீ. கேன்வா ஃபார் எஜுகேட்டர்ஸ் இருக்கும்,
அந்த டீச்சரோட ஐடி கார்டு இருந்தா போதும், அது நீங்க போட்டீங்கன்னா கேன்வா ப்ரோ வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ. எங்கேயாவது பிடி, ஏதோ ஸ்கூல் வாசல் நின்று பிடி. இப்ப நமக்கு இங்க டூல்ஸ் இருக்கும். அந்த நான் சொன்னல அந்த டேஷ்போர்ட், அந்த 40 டூல்ஸ்ல வந்து we'll have ரைட் ஹியூமன், பைபாஸ் ஜிபிடி அப்படின்னு 2 டூல் இருக்கு. So now I'm going to access. இது நீங்க உள்ள போனீங்கன்னா ரைட்டர் AI, there are plenty of tools which can humanize it for you. அது ஏ கண்டென்ட்ட ஹியூமன் கண்டென்ட்டா கன்வெர்ட் பண்றது. It's an tool. அதாவது it's an web app. Now you have to paste it here. Standard இங்க நீங்க சூஸ் பண்ணலாம் எப்படி வேணும்ன்றது, blog அப்படின்றது. எனக்கு இன்னும் சைன் உள்ள லாகின் ஆகல, ஐ டோன்ட் நோ. ஏன்னா அது பீட்டா வெர்ஷன்ல இருக்குது. ஸோ பீட்டா வெர்ஷன் அவங்க இதுல பார்த்தா உங்களுக்கு தெரியும், டெஸ்டிங் டூல் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க, அண்டர் டெஸ்டிங் டூல்ஸ். ஸோ இது வந்து இன்னும் செக் பண்ணதா இருக்காங்க. நம்ம இதை எடுத்துட்டோம்னா நமக்கு ஃபுல் ஆக்சஸ் கிடைக்கும். இப்போ வந்து ஐ ஜஸ்ட் டெல் யூ ஹவு டு டூ தட். அது பேஸ்ட் பண்ணிட்டு இங்க பிளாக், இங்க என்ஹான்ஸ்ட் அண்ட் தென் ரைட் ஹியூமன். So now a human content is being generated here. மேல டைட்டில் என்ன இருந்துச்சு? மேல டைட்டில் என்ன இருந்தது? Places to visit in Coimbatore, a complete travel guide. Top attractions in Coimbatore, a complete travel guide. Change பண்ணானா அவ்வளவுதான். Now copy this. இதுல இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, நீங்க places to visit in Coimbatore உங்க பிரைமரி கீவேர்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதுவும் மாறி இருக்கும். அதை செக் பண்ணி திருப்பி நீங்க வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது இப்போ ரெடி பண்ண வேண்டாம். ஒன்ஸ் யூ டேக் த கான்டென்ட், ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் எடுக்கிறோம், அப்புறம் நம்ம வந்து டைட்டில் ஜென்ரேட் பண்றோம், தென் யூ ஆர் கோயிங் டு ப்ரிப்பேர் த கான்டென்ட். ஏஎல் எடுத்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஹியூமனைஸ் இட். இல்ல ஃபர்ஸ்ட் கான்டென்ட் எடுக்கிறோம், செக் இட், அது கண்டிப்பா ஏ தான் இருக்கும், பட் செக் இட் எவ்வளவு பெர்சன்டேஜ் ஏ கண்டென்ட் இருக்கும்ட்டு ஏ டிடெக்ட் பண்ணுங்க, தென் ஹியூமனைஸ் பண்ணுங்க, தென் அகைன் கோ அண்ட் செக் த ஏஐ. Now again let us check the AI. அதே குயில் பாட்ல I am placing it here. How much? Human return. It will, but நான் என்ன சொல்றேன், இப்படி எடுத்தாலும் ஒரு ரெண்டு பேராகிராஃபாவது நம்மளே டைப் பண்ணணும். கொஞ்சமாவது நம்ம இது ஒரு 2 நிமிஷம் நடந்துச்சா, ஒரு 5 நிமிஷம் நம்ம செலவு பண்ணணும். ஓகே, சோ இப்போ இது வந்து கம்ப்ளீட்டா மிஸ் அலைன் ஆயிருக்கும். ஓகே, அதாவது அங்க கொடுத்துறது அந்த கிராமட்டிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் அலைன் ஆகும். வாட் யூ கேன் டூ இஸ் தட், கோ டு பேராஃப்ரைசர். இது வந்து பிரீமியம் இல்ல, இதுல இருக்கணுமே பிரீமியம் டூ. இதுல குயில் பாட் இருக்கா பாருங்க. ஓகே, குயில் பாட். லோட் ஆகட்டும், நான் காமிக்கிறேன். இதுல என்ன பண்ணணும்னா, பேஸ்ட் யோர் ஹியூமனைஸ்ட் கண்டென்ட் திஸ் சைடு. ஓகே, ஆனா இதுலனா ஃப்ரீ டூல்னா 125 வேர்ட்ஸ் தான் லிமிட் இருக்கும். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு லிமிட் இருக்காது. இதுவும் சைன் அப்ல இல்ல. சோ 125 வேர்ட்ஸ் அப்படி நீங்க 125 நீங்க போடு. So let me take it off. 63. இதை நான் வந்து பேராஃப்ரைஸ் பண்றேன்னா மேல கேட்கும் ஃப்ளூயன்சி வேணுமா இல்ல ஃபார்மல், அகாடமிக், சிம்பிள், கிரியேட்டிவ், அந்த மாதிரி என்ன டோன்ல வேணும் நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் கிவ் பேராஃப்ரைஸ். மேல டைட்டில் பாருங்க, a complete travel guide பதில் a comprehensive travel guide. Few people might know பதில் few people are aware that Coimbatore is not just an industrial city.
but also modern, spiritual and natural அப்படி சொல்லிட்டு will be completely paraphrasing for you. ரொம்ப என்ன சொல்றது, ஹை எண்ட்ல நீங்க பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்டாண்டர்ட்ல கொடுங்க. இல்ல இது படிச்சு பார்த்துட்டு இதுவே ஓகேனாலும் அது வச்சுக்கோங்க. ஏன்னா இது ரொம்ப சிம்பிளா இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் கிளாஸியா இருக்கும். உங்களோட ஆடியன்ஸ் யாருன்னு பாருங்க. ஆடியன்ஸ் வந்து இப்ப நீங்க பயங்கர டெக்னிக்கலா நீங்க ஒரு கம்பெனி ரன் பண்றீங்கன்னா தென் யூ கேன் கிவ் திஸ் ஒன். பட் நீங்க ரிசார்ட்ஸ் பார்க்கும்போது வந்து யூ கேனாட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு நோ அண்ட் ஹை, அதுக்கு ஒரு கிளாஸ் இங்கிலீஷ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஸோ எவ்வளோக்கு சிம்பிளா நீங்க பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளா பண்ணுங்க. ஓகே, ஸோ இப்படி நீங்க பேராஃப்ரைஸ் பண்ணிட்டு தென் யூ ஹேவ் டு செக் த பிளாஜியாரிசம். பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்கேன் ஃபார் பிளாஜியாரிசம். கிராமர்லியும் செக் பண்ணிக்கலாம். இதுலதான் அது அப்கிரேட் கேக்குது. இன்னொரு டூல் இருக்கு, இதுக்குள்ள கிராமர்லி இல்ல, இதுக்குள்ள கிராமர் செக் பண்ணிக்கலாம். கிராமர்லி ரொம்ப நல்ல டூல் தான். நீங்க இப்ப இதுல வந்து பிளாஜியாரிசம் செக் பண்ண முடியல. So you have one more tool, Grammarly. Grammarly எப்படின்னா உங்களோட கான்டென்ட் உள்ள போட்டீங்கன்னா கிராமட்டிக்கலா என்னன்னு, இப்ப நம்ம அந்த ஹியூமனிஸ்ட் கண்டென்ட் இருக்குல்ல, அதை எடுத்து நீங்க இதுல போட்டுட்டு கிராமட்டிக்கலா நீங்க சேஞ்ச் பண்ணா கூட ஓகே தான். எங்க இருக்கு Grammarly version document? So you have plenty of tools. Plagiarism checker. அது நீங்க எது செக் பண்ணாலும் ஒரு 100 டூல் உங்களுக்கு. பேஸ்ட் இட். டூப்ளி செக்கர் ஒன்று இருக்கும். Plagiarism இருந்தா you cannot take that. Okay, we have found plagiarism. எங்க என்ன பிரீமியம் கேக்குறானா? சரி, டூப்ளி செக்கர்ல போடுவோம். Plagiarism. இப்ப பிளாஜியாரிசம் வந்து ஒரு இடத்துல காமிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 1000 word கண்டென்ட்ல நடுவுல ஒரு 2 லைன் பிளாஜியாரிசம் காமிக்கிறேன், என்ன பண்ணுவீங்க? மேனுவலி. இப்போ நம்ம ஏ கண்டென்ட் 0% காமிச்சது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10% காமின்னு வச்சுக்கோங்களேன், அதுவே ஹைலைட் பண்ணி காமிக்கும் எது ஏ கண்டென்ட் எடுக்கிறேன். அங்க போயிட்டு மேனுவலா டைப் பண்ணி அது 0% காமிச்சாலுமே ஒரு 10% நீங்க உள்ள போய் உங்க வேர்ட்ஸ் வந்து நீங்க உள்ள போய் definitely Grammarly can be trusted for plagiarism. Quillbot நல்லதா, but some things like here also if you want to take a content, people will be checking different books. இப்ப நம்ம இங்க நான் செக் பண்றது Quillbotல தான் மேக்ஸிமம் செக் பண்றேன். Quillbot அதுல உங்களுக்கு இன்பில்ட் எல்லாமே இருக்கு. So Quillbot is good. But the premium version Jupyter SEO னு ஒரு இது இருக்கும். இப்ப நான் SEO tool add-on ஒன்னு வச்சிருக்கேன்ல, அதே மாதிரி Jupyter SEO ல Quillbot-ஓட பிரீமியம் சேம் பிரைஸ் தான், மந்த்லி 600 rupees தான். 600 rupees தான், அது பிரீமியம் உங்களுக்கு கிடைக்கும். Quillbot அதுல Canva எல்லாமே இருக்கும். பட் Canva என்னன்னா, again I say that இப்ப நீங்க Canva-ல நீங்க டிசைன் பண்ணது வந்து வேற நிறைய பேரும் பார்ப்பாங்க. Jupyter SEO tools அதெல்லாமே வந்து எப்படின்னா ஒரு மாதிரி ஒரு இப்ப Jupyter SEO tool இவங்க யூஸ் பண்றாங்க, நீங்களும் வாங்குறீங்க, 2 பேருக்கும் ஒரே Canva தான் இருக்கும். அவங்க ஒர்க் பண்றது நீங்களும் பார்க்கலாம், நீங்க ஒர்க் பண்றது அவங்களும் பார்க்கலாம். ஆனா Canva நான் செப்பரேட்டா வச்சிருக்கேன்னா
பார்க்க முடியாது. ஸோ 13% பிளாஜியாரிசம் இருக்கு. ஓகே, ஸோ எங்க பிளாஜியாரிசம் இருக்குன்றது வரைக்கும் காமிக்கும். ஓகே, என்ன சத்குரு கிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ சம்வேர் இந்த சைட்ல இருந்து மெடிடேஷன் அவரோட சைட்ல இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணோம். இதெல்லாம் வந்து சத்குரு கிட்ட இருந்து வந்திருக்கு. அதாவது சர்டைன் வேர்ட் கவுண்ட் இருந்தா பிளாஜியாரிசம் காமிக்காது. நீங்க கண்டென்ட்டே அதுல இருந்து அப்படி உருவி இருக்கீங்க. இல்ல அதெல்லாம் பிளாஜியாரிசமா வராது. அது இப்ப நீங்க வந்து ஒரு கோட் நீங்க எடுக்கிறீங்கன்னா தட் அண்ட் ஆல் யூ கேன் டேக் இட். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். ஆனா ஒரு பேராகிராஃப் அங்க இருந்து அது செய்யுமா இருந்தா நீங்க எடுக்க முடியும். அது நீங்க எடுத்துக்கலாம். அது ஓகே, நீங்க எடுத்துக்க. அது கீழே நீங்க கோட் பண்றீங்கல்ல. இப்ப நீங்க வந்து மகாத்மா காந்தி சொன்னதை வந்து நான் சொன்னீங்கன்னா தான் தப்பு. அவர் சொன்னீங்கன்னு போட்டா பிரச்சனை இல்லை. ஐ வில் ஷோ தட். எஸ், நீங்க அது பிரச்சனை இல்லை. அது நீங்க மாத்த முடியாது. மகாத்மா காந்தி சொன்னதை எப்படி நீங்க மாத்த முடியாது? அப்ப சொல்லுங்க. அது சொல்லுங்க. ஏங்க, மகாத்மா காந்தி இப்ப அப்துல் கலாம் சொல்லியிருக்காரு கனவு காணுங்க. அது நான் வேற என்னன்னு சொல்றது? அதுக்கு சொல்லணும். அப்துல் கலாமோட அப்படித்தாங்க காமிக்கும். அப்துல் கலாம் சொன்னதை வந்து நான் மாத்த முடியாது. டோன்ட் சேஞ்ச். ஓகே சார்னு சொல்லிருக்கு, மாத்தாதீங்க. அவ்வளவு. பீப்புள் வில் வந்து இன்ஸ்டாகிராம் இதை வந்து கொடுப்பாங்க நம்ம கிட்ட, ஒரு ஃபாலோவர் இருக்காது. அண்ட் தே வுட் எக்ஸ்பெக்ட் இன் அ மந்த் 1000 ஃபாலோவர் தாண்டணும். அது நான் என்ன சொல்லுவேன்னா, ஆட் அவங்க சொல்லுவாங்க நீங்க பூஸ்ட் பண்ணுங்க. இட் கேனாட் பி டன் லைக் தட். ஒரு 200 ஃபாலோவர் ஆகுது ஆர்கானிக்கா வந்ததுக்கு அப்புறம் தான். பிகாஸ் இன்ஸ்டாகிராம் ஷுட் லேர்ன் இவங்களுக்கு எந்த மாதிரி ஆடியன்ஸ் வேணும்ன்றது. சும்மா இப்ப ஒரு ஹீரோயின் ஒண்ணு வந்துச்சு பாலிவுட், அவங்களுக்கு எல்லாம் வந்து எல்லாருமே வந்து எந்த ஃபாலோவர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க சொன்ன எனக்கு மொத்தத்துல ஃபாலோவர் வேணும். அவங்களுக்கு நான் ரன் பண்ணதுக்கு தெரியுமா, பிலிப்பீன்ஸ், அப்புறம் சவுத் ஆப்பிரிக்கால, அப்புறம் ஸ்ரீலங்கா, நேபாள், இதெல்லாம் ரன் பண்ணேன். பங்களாதேஷ். ஏன்னா அங்க வந்து ஃபாலோவர் ரேட்டு கம்மி, 2 ரூபாய்க்கு கிடைக்கும். இந்தியாவில வந்து 10 ரூபாய். அவங்களுக்கு கவுண்ட் வேணும். நான் சொல்றேன் ஐ டோன்ட் பாதர். எனக்கு வந்து இந்த மாசம் முடிவுல 30,000 கவுண்ட் வேணும். பட் தே ஆர் ரெடி டு ஸ்பெண்ட் lakhs ஆஃப் மணி. அது வேண்டாமா? அது பண்ணவே பண்ணாதீங்க. நம்மளும் பண்ணிருக்கோம். மீன்ஸ் நமக்கே பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட். அது என்ன, அது எந்த யூஸ்மே கிடையாது. நீங்க ஒரு செலிபிரிட்டி அப்படின்னு நீங்க பண்ணலாம். பட் நீங்க வந்து வேற ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடா இல்ல ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டட் ஒரு பிராண்டா நீங்க ப்ரொமோட் பண்ணணும்னா அது பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க எந்த போஸ்ட் போட்டாலும் போறது எல்லாமே வந்து பாட்டுக்கு தான் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளைண்ட் ஃபர்ஸ்ட் வந்தோம்னா சொல்லுவாங்க ஆட் ரன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆட் ரன் பண்ணும்போது ஐ வில் சே தேர்ஸ் அன் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் கொடுக்கணும், அதுக்கு அடுத்தது என்கேஜ் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறம் தான் பை பண்ண வைக்கணும். முடியாது. 25 ஃபாலோவர் தான் இருப்பாங்க. எனக்கு வந்து 50 லீடு வேணும்னா எங்க they will come to அந்த இன்ஸ்டா பேஜ் தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க. 25 ஃபாலோவர் எதுக்காவது நீங்க போய் பர்ச்சேஸ் பண்ணுவீங்களா? ட்ரஸ்ட் இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 1000 மேல இருந்தா தான். ஐ வில் சே பி பேஷண்ட் அப்படின்னு யாருக்கு. சேம் திங். யாருமே விதிவிலக்கெல்லாம் கிடையாது, எல்லாம் சேம் தான். எவ்ரிஒன் வாண்ட் இமிடியேட் ரிசல்ட். அந்த மாதிரி எடுக்காதீங்க. ஓகே, சோ நவ அது எல்லாத்துக்குமே அதுக்கான ஒரு ஸ்டேஜ் இருக்கு. நீங்க ஒரு மாசத்துக்கு இவ்வளவு தடவை பூஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா நீங்க பூஸ்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இது ஒரு குழந்தை மாதிரி தான். அது கேட்கறதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா வாங்கி கொடுத்துட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஆர்கானிக்கா போகாது. நீ பூஸ்ட் பண்ண என்ன பண்ணுன்னா ஃபாலோவர் டவுன் ஆக ஆரம்பிக்கும். again you have to boost. So you need to keep on boosting. எவ்வளவு நாள்? இப்போ நான் இன்னைக்கு சொன்னது இல்லை, என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கர்டைன் வச்சிருக்கேன். இந்த கர்டைன் அவங்க தான் மாட்டினாங்க. He used to post videos. 2 பேர் தான் கம்பெனில இருக்காங்க. ஒன்னு இவன் கம்பெனியோட ஓனர், இன்னொன்னு கர்டைன் மாட்டுறாங்க. இவங்க 2 பேர் தான் அந்த கம்பெனில இருக்காங்க. They used to put videos. அப்போ ஒரு 20 நாளா போட்டுட்டு இருக்காங்க. Just using their iPhone, AirPods வச்சுட்டு பேசுறாங்க. இவன் பேசும்போது இவர் எடுப்பாரு, இவர் கர்டைன் மாட்டும் போது இவர். அவ்வளவுதான். 400 வியூ 500 வியூ அவ்வளவுதான் போயிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு நாள் காலைல விட்டுட்டு, டேய் நான் நேத்து ஒரு வீடியோ போட்டேன், திடீர்னு பார்த்தா 50,000 வியூ வந்து நின்று இருக்குதா, 6 என்கொயரி வேற காலைல வந்துருச்சு அப்படின்னு. என்னன்னா மேல
இந்த ரூஃப்ல கிளாஸ் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த கிளாஸ்க்கு என்ன சார், சம்மருக்கு வந்து இந்த மாதிரி கிளாஸ் போட்டிருந்தீங்கன்னா வந்து மோட்டரைஸ்டு கர்டைன். அது நானே பார்த்ததில்லை. அது இப்படி காமிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இட் ஹஸ் ரீச் ஆல்மோஸ்ட் 2 lakh views. எந்த இதுவும் பண்ணல. அவர் இப்படி மூவ் பண்றாரு, இவ பின்னாடி வாய்ஸ் ஓவர் கொடுக்குறான், இவ்வளவுதான். கீழே வந்து நம்பர் மென்ஷன் பண்றா, நோ எடிட், நத்திங். ஸோ நான் கேட்டேன், இந்த கண்டென்ட் எங்க இருந்து உனக்கு கிடைச்சது, இது நீ யோசிச்சிய? இல்ல, இன்னைக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது, போனேன் பண்ணேன். ஸோ சி த ஆர்கானிக் கண்டென்ட் வில் ரீச். அதனாலதான் இப்ப நீங்க அது அவனுக்கு 13 ஆர்டர் வந்துச்சு. 13 கர்டைன் ஆர்டர்ஸ் அதுல தான் இருக்கு. ஆவரேஜ் ஒரு கர்டைன் ஆர்டருக்கு 50,000 ரூபாய். அவ்வளவுதான். இது நீங்க பூஸ்ட் பண்ணிட்டே இருந்தா வந்து இல்ல எக்ஸ்பெக்ட். இன்ஸ்டாகிராமுக்கு என்ன வேணும்? காசு தான் வேணும். ஆனா ஒரு ஸ்டேஜ்ல நீங்க பிராண்டுக்கெல்லாம் கொஞ்சம் யூ நீட் டு இன்வெஸ்ட் ஆல்சோ. பட் டோன்ட் ரிலை கம்ப்ளீட்லி ஆன் நாட் இன்ஸ்டாகிராம். பே பண்ணி தான் கொண்டு வரணுன்றது கம்ப்ளீட்டா ரிலை பண்ணாதீங்க. ஓகே, நவ லெட் அஸ் கம் டு தி ஸ்டேஜஸ். இப்போ தெரிஞ்சதை எப்படி எடுக்கணும், கடைசி பிளாஜர்ஸ் பார்த்துட்டு இஃப் எவ்ரிதிங் இஸ் கிளியர் கேன் கோ ஹெட் அண்ட் போஸ்ட் பண்றது இல்ல. அதுக்கு நாளைக்கு ஒரு வேலை இருக்கு. now the content is ready. கான்டென்ட் ரெடி. இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ஷர்ட்டோட துணியும் பேண்டோட துணி எல்லாம் கலர் எல்லாம் மேட்ச் பண்ணி எல்லாம் வந்துருச்சு. லினன் மெட்டீரியல் செக்கிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் வந்துருச்சு. இப்போ எனக்கு தகுந்த ஸ்டிச் பண்ண அது நாளைக்கு நான் பண்ணலாம். ஸோ அது ஆன் பேஜ் SEO. இப்போ என்னென்ன ஸ்டேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கீவேர்ட் ரிசர்ச், டைட்டில். Then you need to take the content. Okay. Then you need to check the AI. Then you need to humanize it. Again, check the AI. Then paraphrase it. Or grammar la konjam correction பண்ணு. ஏன்னா கம்ப்ளீட்டா உள்ள ஸ்கேட்டர் ஆயிரும். ஸோ பேராஃப்ரைஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் இங்கிலீஷ் ஹையர் அண்டாவே வரும். அது வேண்டாம் அப்படின்னா பெட்டர் திங் என்னன்னா அந்த ஹியூமன் கண்டென்ட் இருக்குல்ல, அதுல நீங்களே படிச்சு கொஞ்சம் எடிட் பண்ணிட்டு அந்த பிரைமரி கீவேர்ட் எல்லாம் மாறி இருக்கும். ஏன்னா ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர் ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கிராமட்டிக்கலி கரெக்ட். என்ன பண்ண அதை மாத்திரும். அதில் நீங்க திரும்பி போய் மாத்தணும். ஸோ பேராஃப்ரைஸ் நீங்க பண்றது உங்க விருப்பம். பட் இல்லாட்டினா அந்த ஹியூமன் கண்டென்ட்ல போய் நீங்க படிச்சு பார்த்து எடிட் பண்ணுங்க. ஓகே. அண்ட் தென் யூ நீட் டு செக் த பிளாஜியாரிசம். அண்ட் தென் யூ கேன் கோ ஹெட் பிஃபோர் போஸ்டிங் வரைக்கும் கொண்டு வைக்கணும். போஸ்ட் பண்ணலாம். போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே. இப்போ உங்களுக்கான டாஸ்க் என்னன்னா, இப்போ பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் தான் நான் கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு வந்து ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். யூ கேன் நாளைக்கு இதுல தான் நீங்க வந்து யூ ஆர் கோயிங் டு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ். நாளைக்கு இதை எடுத்துட்டு வாங்க. நான் சொன்ன இதே ப்ரொசீஜர்ல எடுத்துட்டு வாங்க. எனக்கு 100% ஹியூமன் ரிட்டனா இருக்கணும். நீங்க எழுதணும் இல்லை. யூ டோன்ட் டூ தட். ChatGPT இருந்தே எடுங்க. நீங்க ஹியூமனைசர் டூல் போட்டு ஹியூமனைஸ் பண்ணி நாளைக்கு எனக்கு 100% ஹியூமனைஸ்டா கொண்டு வாங்க. ஆனா என்னோட பிரைமரி கீவேர்ட் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் தான். கரெக்டா? என்னோட செகண்டரி கீவேர்ட் ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்போ இது ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்றது நான் பிளைனா கொடுத்துருக்கேன். நீங்க போய் செக் பண்ணணும் எப்படி தேடுறாங்க, என்ன சர்ச் வால்யூம் இருக்குன்றது நீங்க செக் பண்ணணும். ரெடிட்ல குவாரால நீங்க செக் பண்ணணும். ரெடிட்ல கேட்டிருப்பாங்க இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் 2.5+ இயர்ஸ் ஜாவா டெவலப்பர் அப்படின்னு ஒரு டைட்டில் இருக்கும். கரெக்டா? இல்ல ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் ஃபார் ஃப்ரெஷர்ஸ். உங்களுக்கு ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின் இஸ் நாட் சேம் ஃபார் எவ்ரிவன். ஃப்ரெஷருக்கு இருக்கும், ஒரு 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கும், 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் பீப்புள் ஆர் சர்ச்சிங் ஃபார். நீங்க ஃப்ரெஷருக்கு எழுதி வச்சு அவன் தேடவே இல்லை, அவன் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆட்கள் தான் தேடிட்டு இருக்காங்கன்னா ஐ டோன்ட் நோ. ஃபைண்ட் இட் அவுட். சொல்ல முடியாதுல்ல.
இதெல்லாம் உங்க அசம்ஷனும் என் அசம்ஷனும் தான். ஃபைண்ட் இட் அவுட். ஸோ நான் வந்து பிளேசஸ் டு விசிட் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னோன்னே எவ்வளோ கீவேர்ட்ஸ் நமக்கு கிடைச்சது. நம்ம ஊட்டி டு கோயம்புத்தூர் டிஸ்டன்ஸ் எல்லாம் கிடைச்சது. அதே மாதிரி இதை போடுங்க. நல்ல சர்ச் வால்யூம் இருக்கிற ஒரு கீவேர்ட் எடுங்க. அந்த கீவேர்ட் எடுத்துட்டு ஃபார்ம் அ டைட்டில், ஜெனரேட் அ கான்டென்ட், ஹியூமனைஸ் இட், paraphrase it, plagiarize free and bring it. Taste WP அந்த இதுல தான் நாளைக்கு ஒர்க் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு அது முடிஞ்சு நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு, இன்னையோட வேலிடிட்டி முடிஞ்சு. நாளைக்கு புதுசா கிரியேட் பண்ணுங்க. நாளைக்கு இப்போ இன்னைக்கு கிரியேட் பண்ணாதீங்க, நாளைக்கு கிரியேட் பண்ணுங்க. ஏன்னா நாளையில 7 days அதான். ஓகே, இல்லைன்னா அது லாகின் பண்ணணும். லாகின் பண்ணலன்னா உங்களுக்கு ஒரு நல்ல டைம் இருக்கும். லாகின் பண்ணா 7 நாள் டைம் இருக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இன்னொன்று இருக்குது, sandbox.cms. All right, clear? Ma'am, you're done.